ஹாய், ஹலோ, வணக்கம். இன்றும் சுபம் யூடியூப் சேனல் அன்பு நேயர்கள் மற்றும் வாடிக்கையாளருக்கு இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, உடம்புல டைஜஷன் ப்ராப்ளம் நிறைய பேர்த்துக்கு இருக்குது. ஸோ அந்த டைஜஷனை போக்குறதுக்கு இந்த மாதிரி ஒமிப்ரசோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேப்சூலு. ஆக்சுவலாக இது ரொம்ப ஓல்டஸ்ட்டு ப்ராடக்ட்டு. பட் இதனுடைய ரிசல்ட்டும் அதனுடைய இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு முன்னாடி டெய்லி காலையில் ஒன்று நைட்டு ஒன்று சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா, இந்த நெஞ்சு எரிச்சல் இருக்கிறவங்க, சரியாக ஏப்பம் விட முடியாமல், வயிறு உப்பசம், வயிறு தொந்தரவு இருக்கிறவங்க, எல்லா வயிறு சம்மந்தமான குடல் சம்மந்தமான பிரச்சனைக்கும் இது ரொம்ப பெஸ்ட்டான மெடிசனாக இருக்குது. வாங்கி ட்ரை பண்ணுங்கள். எபோவ் ஒரு 15 இயர்ஸ் மேலே வயசானவங்க யார் வேணாலும் இதை எடுத்துக்கலாம். சாப்பிட்றதுக்கு முன்னாடி காலையில் இல்லை நைட்டு ஏதாவது ஒரு டைம் எடுத்தாலும் போதும். அதே மாதிரி நமக்கு ஏன் டைஜஷன் ப்ராப்ளம் வருது, அது எப்படி நம்ம நிவர்த்தி பண்ணுறது அப்படின்றத ஒரு சின்ன இது பார்க்கலாம். டைஜஷன் ப்ராப்ளம் வரதுக்கான காரணம் என்னென்னா, நம்ம சரியான நேரத்தில் சரியான உணவு உட்கொள்ளாமல் இருக்கிறது தான். காலையில், மதியம், நைட்டு 3 வேளையும் சரியான டைமில் சாப்பிட்ணும். அதே டைம் சாப்பிட்ற அளவு கரெக்டானதாக இருக்கணும். அன்லிமிட்டடாக சாப்பிட்றது, ஹெவியாக சாப்பிட்றது, அது இல்லாமல் இந்த கேஸ் ஐட்டம், வாழைக்காய் பஜ்ஜி, முட்டை பொரியல், இதெல்லாம் ரொம்ப ஹெவியாக எடுக்கும்போது என்ன ஆகும்னா, சரியான அது செரிமானம் ஆகாமல் உடம்புல வயிற்றுலேயே தங்கிடும். ஸோ அதனால தான் நிறையா பேர்த்துக்கு குடலில் வயிறு உப்பசம் ஆகிறது, ஜீரணம் ஆகாமல் இருக்கிறது, சரியாக மோஷன் போகாமல் இருக்கிறது, பல தொந்தரவு வரும். ஸோ இதிலேருந்து விடுபடணுன்னா நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்ணும். அதே டைம் கரெக்டான டைமில் கரெக்டாக சாப்பிட்ணும். தேங்க்யூ. இன்றும் சுபம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அண்ட் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.